எப்போவாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி உளுந்தங்களி பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம பிடிக்கலனாலும் இதை சாப்பிட்டு தான் ஆகணும். பிகாஸ் இதில் வந்துட்டு நிறையா பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்களே. கருப்புளுந்து வந்துட்டு இதுக்கு எடுத்துக்கலாம். கருப்புளுந்து அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி வந்துட்டு சரிக்கு சமமாக போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு, இல்லை வெயிலில் காய வைக்கணுனாலும் நல்லா காய வச்சுக்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம வறுத்தே போட்டுடலாம். வறுத்து இதை வந்துட்டு அப்படியே ரைஸ் மில்லில் எடுத்து அரைச்சிட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம நாட்டு சர்க்கரை இதில் வந்துட்டு சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் வந்துட்டு போடனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதை வந்துட்டு பாவு மாதிரி காய்ச்சிக்கணும். ஸோ வந்துட்டு நாட்டு சர்க்கரை நாங்கள் எடுத்துருந்தோம். எடுத்தது வந்துட்டு அதை நல்லா பாவாக கொதிக்க வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம மாவு வந்து கரைச்சி வச்சுக்கலாம் முதலே தண்ணி ஊற்றி. ஏன்னா மொத்தமாக அப்படியே போடும்போது வந்துட்டு அது கட்டி கட்டியாயிரும்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு அதுக்கப்புறம் பாவு கொதிச்சு வரும்ல, அப்போ வந்துட்டு இந்த மாவு அப்படியே போட்டுட்டு கைவிடாமல் கிண்டணுங்க. இதை வந்துட்டு கை விட்டுட்டோம்னா டக்குன்னு கீழே வந்துட்டு அடிப்பிடிச்சிரும், இல்லை அப்படின்னாலும் ரொம்ப கட்டியாயிரும். இதை வந்துட்டு நல்லா கைவிடாமல் அப்படியே பிடிச்சி கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்துட்டு ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும், ரொம்ப ஸ்பீடாகவும் வச்சுருக்கக்கூடாது. ஸோ ஸ்லோவில் வச்சு விடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். களி வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு லைட்டாக தண்ணியில் வந்துட்டு கையை முக்கிட்டு அப்படியே அந்த களியில் வச்சு பார்த்தோன்னா தெரியுங்க வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு. நடுவில் ஒரு குழியை மட்டும் தோண்டிட்டா அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக, பிகாஸ் இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.